சொந்தமானவர்கள் எதற்காய் சொந்தமாக்கப்பட்டார்கள் என்றால் அவருடைய மகிமை புகழ்ச்சிக்காக மீட்கப்பட. சொந்தமா இந்த பூமியில ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை தமக்கு அவர் தெரிந்தெடுத்து விட்டு எதற்காக இந்த தெரிந்தெடுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், ஒரு காலத்தில் ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது யாருக்காக வரப்போகிறார் என்றால், எவர்களை சொந்தமாக்கும்படி கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அவர்களுக்காக என் ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நான் அவருக்காய் நியமிக்கப்பட்டவன். சபை என்பது கர்த்தருக்காய் நியமிக்கப்பட்ட மனவாட்டி. நாம் கர்த்தருக்காய் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. என்னை சொந்தமாக்க என் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த வார்த்தை ஏன் இந்த நாளில பேச விரும்புகிறேன் என்றால், கடந்த ஒரு வாரமாய் கர்த்தர் எனக்குள் எழும்பிட ஒரு கேள்வி, நீ எதை சொந்தமாக்க விரும்பி கொண்டிருக்கிறாய்? இந்த பூமியில உனக்கு எது சொந்தமாகணும் நீ விரும்பி கொண்டிருக்கிறாய்? என் நினைவுல எதை நான் சொந்தமாக்க விரும்பி கொண்டிருக்கிறேன்? ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, நான் எதை சொந்தமாக்க விரும்புகிறேனோ அதற்கு ஏற்றாற் போல் நான் என்னை மாற்றுவேன். ஆமென். எதை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன் அதற்கு ஏற்ற காரியங்களை நான் செய்வேன். எதை சொந்தமாக்க விரும்புகிறேனோ அதற்கான கிரியைகளை நான் செய்வேன். இன்னைக்கு பரலோகத்தை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன் என்றால், கிறிஸ்துவை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன் என்றால், என்னில் வெளிப்படுகிற அத்தனை காரியங்களும் அவர் விரும்புகிற காரியமாய் தான் இருக்கும். இன்னைக்கு என் விருப்பம் என்ன? இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன? சபையின் விருப்பம் என்ன? எதை சொந்தமாக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கும்படி, நாம் சொந்தமாக கொள்ளும்படி அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா என்னுடைய போக்கஸ் எதுவா இருக்கிறது? ஆமென். பரிசுத்தவான்கள் நம்முடைய முற்பிதாக்களை குறித்து சொல்லும் போது எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 13 முதல் 16 வரை நீங்கள் படித்தீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள், வாசிக்கலாம். 13 முதல் 16 வரை. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு அவர்களுக்கு இந்த பூமியில கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை குறித்து ரொம்ப போக்கஸ்டா இல்லாம, அதன் மேல ரொம்ப வாஞ்சியா இல்லாம, பைபிள் சொல்லுகிறது அவர்கள் அதை அல்ல அதிலும் மேன்மையாக, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் தெரியும். 14வது வசனத்துல சொல்றாங்க, இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தங்களை தெரியப்படுத்துகிறார்கள். 16வது வசனம், அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அவங்க விருப்பம், அவங்க வாஞ்சை எதெல்லாம் தெரியுமா? நான் அதை சொந்தமாக்கணும், எனக்கு அது சொந்தமாகணும். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென். யார்? அவர்கள் ஆபிரகாமின் தேவன் எனப்பட, ஈசாக்கின் தேவன் எனப்பட, யாக்கோபின் தேவன் எனப்பட ஆண்டவருக்கு வெட்கம் வரலையா? ஏன்னா அவங்க எதை நாடுறாங்க, எதை விரும்புறாங்க தெரியுமா? இந்த பூமியில வைத்த நன்மையை சொந்தமாக்க அல்ல, பரலோகத்தில் எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அன்பு சபையே, இன்னைக்கு நாம் எதற்காய் எதை சொந்தமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறோம்? உபாகமம் 7வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே மோசே கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்ச கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி, அவருக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் நான் எதை சொந்தமாக்க விரும்புகிறேன்? நீங்க யோபின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யோபு இன்னும் அந்த உத்தமத்திலே கடைசியில் அந்த பிடிச்சு நிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவன் அவ்வளவு பெரிய ஒரு சோதனை ஒரே நாளுல அந்த மனுஷன் எப்படிதான் தாங்கினாருன்னு தெரியல. எங்க நமக்கு நம்ம நினைச்சது போல ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிக்கவில்லை என்றால் நம்ம அட்லீஸ்ட் 2 நாளாவது ஜெபிக்காம இருப்போம். நான் என்னத்துக்கு ஆண்டவரை பிடிச்சிட்டு, சின்ன விஷயமா இருக்கும், நம்ம நினைச்சது போல ஒரு காரியம் நடக்கலைன்னா ஏதோ ஒரு விதத்துல நாம தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் விலகிதான் இருப்போம். இந்த யோபு பாருங்க, ஒரே நாளில் இப்படி ஒரு இழப்பு மட்டும் நம்ம லைஃப்ல சந்திச்சோம்னா எத்தனை பேர் உயிரோட இருப்போம்? அந்த மனுஷன் எப்படிதான் அந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருந்துச்சுன்னு தெரியல. ஒவ்வொருத்தனா சொல்லிருக்கோம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்த சொன்னாலே நமக்கு தாங்க. இது ஒரே நாள்ல ஒவ்வொருத்தனா அத்தனை இழப்பை சொல்லிட்டு இருக்கும் போது அதை கேட்டுட்டு ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு அவன் தூஷிக்கவில்லை. இவ்வளவு பிரச்சனை நடுவிலும் யோபு தன் வாயினால் ஒரு பாவம் செய்யவில்லை, தன் கண்களில் ஒரு பாவம் செய்யல, உத்தமத்தில் அப்படி பிடிச்சு நிற்கிறார். மனைவி சொல்ற, எது வரைக்கும் உத்தமத்தில் இருப்பே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இப்படி சொல்லும் போதும் அவன் பைத்தியக்காரி மாதிரி பேசாத, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாத சொல்லி கர்த்தருக்காய் உறுதியா நிற்க ரீசன் என்ன? எதற்காக யோபு என்னை இப்படி நிற்கிறேன்னு கேட்டா யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை தரப்போற. அப்படியா? இல்ல,
எனக்கு நான் இன்னைக்கு இப்படி உத்தமத்துல நின்னுட்டேன்னா 42வது அதிகாரத்துல கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் மாற்றி எனக்கு தருவா, இப்படியா? இல்ல யோபுவே, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லயும் நீ பாவமும் செய்யாம தேவனை தூஷிக்காம நீங்க விடாம பிடிச்சிட்டு இருக்கிற ரீசன் என்ன யோபுவே இப்படி கேட்டா யோபு சொல்வாரு 19வது அதிகாரத்தின் 25-27 சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு 27 என்ன சொல்றாரு பாருங்க, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் யோபு இன்னும் இந்த உத்தமத்துல நிக்கிற? ஏன் யோபு உன் லைஃப்ல கரவராதபடி இன்னும் காத்துட்டு இருக்கிறேன்னா யோபு சொல்வார், எனக்கு பிள்ளைய சொந்தமாக்குறதை விட, எனக்கு ஆடு மாடு கழுதை சொந்தமாக்குறதை விட, எனக்கு இழந்த நன்மை சொந்தமாக்குறதை விட எனக்கு இன்னொருத்தரை சொந்தமாக்கணும், எனக்கு அவரை சொந்தமாக்கணும். எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் வருவார், அவர் வருவார். ஆமென். வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபின் புஸ்தகம். அவன் எந்த காலத்துல அவர் நம்புறாரு பாருங்க, அவர் வருவார். நமக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார், வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வருவார். அவர் இன்னொரு நம்பிக்கை, நான் இதை அறிந்திருக்கிறதுனால நான் ஏன் இன்னும் உத்தமத்துல இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மை சொந்தமாக்கப்பட இது அல்ல. அது வந்தா சந்தோஷம், வராட்டாலும் சந்தோஷம். எனக்கு அது அல்ல. அவர் வரும்போது அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே கிறிஸ்துவை சொந்தமாக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் தங்கள் கிரியைகளை ரொம்ப கவனமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. எதை நான் சொந்தமாக்க விரும்புகிறேனோ அந்த சொந்தமாக்கும்படி நான் என்ன செய்யணும் அதை செய்வேன். அதுக்கு நான் எப்படி செய்யணும், எப்படி வாழணும், அதற்கேற்றார் போல வாழுவேன். ஹல்லேலூயா. என்ன நான் எப்படி அதற்கு தயார்படுத்தணும், அதற்கேற்றார் போல நான் தயார்படுத்திக் கொள்வேன். யோபு இன்னும் உத்தமத்துல பிடிச்சிட்டு இருக்கிற ரீசன் அதில் நன்மைக்காக இல்ல, அவருக்காக. அவர் வரும்போது, அதனாலதான் யோபு தன் கண்களிலும் அவன் அப்படி உறுதியா இருந்தார், தன் பேச்சில உறுதியா இருந்தார், எந்த விதத்திலும் பாவம் செய்யாதபடிக்கு அவ்வளவு உறுதியா இருந்தார். அவர் நம்மை சொந்தமாக்கினவர். என்னை சொந்தமாக்கினவர்கள், அவரால் சொந்தமானவர்கள் அவரை சொந்தமாக்கும்படி ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இது கடைசி காலத்துக்குள் வந்திருக்கிறோம். இன்னும் நாட்கள் எவ்வளவு செல்லும் என்று தெரியவில்லை. அன்பு சபையே, விழித்தெழும்புவோம். கர்த்தர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலத்திலே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென். நீங்க ஆமென் சொல்லாட்டாலும் அதுதான் ஆமென். ஹல்லேலூயா. தேசத்துல நடக்கிற காரியங்கள் வெளிப்படுத்துகிறது அல்லவா? இந்த யுத்தம் எப்படி போக போகுதுன்னு தெரியல. இது எல்லாம் கர்த்தர் அடையாளங்களாய் வைத்து ஆல்ரெடி சொல்லி இருக்கிறார். இன்னும் சபை உறங்கிக் கொண்டிருக்குமானா ஹல்லேலூயா, சொந்தமானவர்கள் மீட்கப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, என் கண்ணு உங்களை பார்க்கணும்ப்பா. விரும்புறவங்க ஒரே ஒரு ஜெபத்தை வலது கரத்தை உயர்த்தி, யோபுவை போல அவரை நான் பார்ப்பேன், நான் பாத்துறணும் ஆண்டவரே, நான் பாத்துறணும். இவ்வளவு நன்மை அனுபவிச்சேனா, இவ்வளவு கிருபை அனுபவிச்சேனா, மிஸ் பண்ணிடக்கூடாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. என் கண்கள் அதை பார்க்கணும், இவ்வளவு தேவ அன்பை பார்க்காம அனுபவிச்சுட்டு அவர் பார்க்க வரும்போது நான் அவரை பார்க்காம போயிட்டேனா? ஹல்லேலூயா. அதாவது தேவனை அறியாம நரகத்துக்கு போகிறவர்களை விட பரிதபிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? தேவ அன்பை அதிக ருசிச்சுட்டு அவரை பார்க்காம போறாங்க தெரியுமா? ஏன் இன்னும் கர்த்தர் காலத்தை தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் கிடையாது. இப்ப ஆண்டவர்கிட்ட போய் சும்மா கேட்கலாம், ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இன்னும் வரல? ஆண்டவர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்ல, இப்ப நான் வந்தா இதுல பாதியும் வராது. சரி, நான் கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப ஆண்டவர் எத்தனை பேர் போவீங்க? கையில தூக்கட்டா. அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கா? இன்னைக்கு சபைட்டே இல்ல. சபைக்கு இன்னைக்கு எது சொந்தமாகணும்? எது இன்னைக்கு நமக்கு ரொம்ப மேன்மையா இருக்கு? எனக்கு இந்த நன்மை செய்ய மாட்டாரா? இந்த வார்த்தை நிறைவேற்ற மாட்டார்? எஸ், அதெல்லாம் நடக்கும். ஆனா என்னுடைய போக்கஸ், நான் எப்பவுமே சொல்லுவேன், ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தை அவர் என்ன சொல்லிதான் மீட்டார்னா, ஏளிமை தருவேன்ல, கானானுக்குள்ள கொண்டு போவேன். ஆனா கானானுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஏலி உனக்கு உண்டு. ஆனா நீ ஏலிமை பார்க்க கூடாது. உன் போக்கஸ் கானானா இருந்தா உன் லைஃப்ல ஒரு ஏலி உண்டு. விசுவாசிக்கிறவங்க கிருபையாய் அவர் நம்மை சொந்தமானவர்களாய் மாற்றி இருக்கிறார். நாம் சொந்தமானவர்கள் அல்ல. யோவான் எழுதும் போது தெளிவா எழுதுகிறார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார்,
ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதோடு முடிக்காமல் 11வது வசனத்துல என்ன சொல்றான்னா, அவன் 12வது வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றோம். நாம் சொந்தமானவர்கள் அல்ல, ஆனால் சொந்தமானவர்களை அவர் நியமித்து விட்டார். எதற்காக நியமித்து போயிருக்கிறார் என்றால், இனி சீக்கிரத்தில் அவர் சொந்தமாக்க வர போகிறார். அப்ப நியமிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எதை எதிர்பார்த்து இருக்கிறோம்னா, என்னை சொந்தமாக்க வரப்போகிறவர் அவர் வரும்போது என்னை சொந்தமாக்கத்தக்கதை நான் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை சொந்தமாக்கும்படி இந்த பூமியில அவர் பரத்திலிருந்து இறங்கி வரும்போது அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன இருந்துச்சு தெரியுமா? அவன் தெரிந்த வார்த்தைகள், ஆனாலும் ஒரு விஷயம் கூட அதை நினைவுபடுத்துகிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6-7 வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, ஆமென், இப்படி அவர் மாற வேண்டியதாக இருந்தது. பூமியிலே பாவத்தில் இருந்த என்னை அவர் சொந்தமாக்கும்படி அவர் இப்படி எல்லாம் வர வேண்டியது இருந்துச்சு. அதற்காக தன்னை அவர் அர்ப்பணிக்கிறார். சிலதை வெறுக்கிறார். சில இடத்துல அவர் அந்த கேரக்டர் அப்படியே மாறுறார். அடிமையின் ரூபத்தை எடுத்து கொடுத்ததல்ல, அவர் எடுக்கிறார். ஏன் ஆண்டவரே நீங்க இத வெறுமையாக்குறீங்க? ஏன் ஆண்டவரே இந்த ரூபத்தை நீங்க எடுக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே நீங்க இப்படி உங்களை தாழ்த்துறீங்கன்னா, அவர் சொல்ற வார்த்தை, எனக்கு அவனை சொந்தமாக்கணும் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்றேன். என்ன சொந்தமாக்குறதற்கு அவர் சிலதை மாற்ற வேண்டியது இருந்தது போல, அவரை சொந்தமாக்குறதுக்கு நான் சிலதை மாத்தணும். என்னை சொந்தமாக்க அவர் மேன்மையானதெல்லாம் மாத்தினார், நான் அவரை சொந்தமாக்க தீமையானதெல்லாம் மாத்தணும். ஹல்லேலூயா. காலை இந்த வார்த்தை தியானிக்கும் போது அவர் என்ன சொந்தமாக்குறதுக்கு மேன்மையானதெல்லாம் வச்சுட்டு இந்த பூமியில நான் பார்த்த அந்த தீமையானதெல்லாம் அவர் மேல ஏத்துக்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஏத்துக்கிட்டு என்ன சொந்தமாக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இனி நான் உன்னை சொந்தமாக்க வரும்போது நீ எதை பார்க்கறதுக்கு மேன்மையானது. அதுதான் பைபிள் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அவன் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடக்கடவன். அவர் என்னை சொந்தமாக்க அவர் எப்படி எனக்காக சிலதை செய்தாரோ, அதே போல நான் அவரை சொந்தமாக்க அவருக்காக நான் சிலதை செய்யணும். ஏன் இதை செய்றீங்க? இது உலகத்துக்காக இல்ல. ஏன் இதை செய்றீங்க? இது நான் அவரை சொந்தமாக்கும்படி. ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் செய்துதான் ஆகணும். ஆமென். அவர் எனக்காக சில காரியத்துல வெறுக்கிறதுல அவர் உறுதியா இருந்தார். சில காரியத்துல எனக்காய் மாற்றதுல அவர் உறுதியா இருந்தார். அவர் மாத்தின காரியத்தை பாத்தீங்கன்னா தீமையான காரியம், அது மேன்மையான காரியங்கள். ஆனா என்ன சொந்தமாக்குறதற்கு இதை மாத்தணும்னா அவர் மாத்திட்டு வந்தார். இதை நான் எப்படி மாத்துறது? ஐயோ, இந்த இடத்துல இதை நான் எப்படி விட்டுட்டு அவனுக்கு இப்படி யோசிச்சு இருந்திருப்பார்னா, இன்றும் நாம் தேவனை அறியாதவர்களாக தான் அழிந்தே போயிருந்திருப்போம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தெரிந்த வார்த்தைகள் தான் வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஜீவன் கிறிஸ்துவுடனே. இப்ப நம்ம கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது சொல்லிட்டு 4வது வசனம் சொல்லப்படுகிறது. ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதோட முடிக்கவில்லை. அப்ப இந்த மகிமையிலே வெளிப்பட விரும்புகிறவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அழித்து போடுங்கள் என்று 5வது வசனத்துல ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்துல விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 9வது வசனத்துல களைந்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்துல தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அழித்து போடுங்கள். எதை அழிக்கணும்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்க. இதை நீ அழிச்சிடணும். இதை நீ விட்டு வைக்க கூடாது, அல்லது இதை நீ களைந்து விட்டுறக்கூடாது. இது என்ன பண்ணிடணும்? ஆமே, இது பாம்புக்கு விஷம் மாதிரி. பாம்பை கொண்டு அடுத்து என்ன செஞ்சிடணும்? சாப்பிடணும். நீங்க இருக்கிறத பார்த்தா அதையும் சுட்டு கிரில் மாதிரி சாப்பிடுறது மாதிரியா? பாம்பை நீ கொன்னுட்டேனா அடுத்து என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். அழிக்க வேண்டியதை அழிக்காம விட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மகிமை வெளிப்படும் போது சில நேரத்தில் அது நம்ம வாழ்க்கையில வேலை காட்டிடும். 3 காரியங்கள் தெளிவா. அழிக்க வேண்டியதை அழிச்சிடு, விட்டு விடுங்கள். சிலதை விட்டுறணும். எதை விட்டுறணும்? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும்
உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம். நீங்க இவ்வளவு சைலண்டா இருக்கிறத பார்த்தா இது அத்தனையும் உங்கள்ட்ட அப்படியே இருக்கிறது போல எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதை விட்டு விடு. இது மனுஷனுக்குள்ள மாம்சீகமா எழும்புகிற சுபாவம். இது கோபத்தை யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன பிள்ளையே இப்ப கோவப்படுது இல்ல, பால் குடிக்கிற பிள்ளையே ஏதாவது குடுக்கலன்னா அப்படின்னு கோவப்படுது. இது மனுஷ சுபாவம். இது ஈஸியெல்லாம் அழிக்க முடியாது. அதனால ஆண்டவர் அது ரொம்ப பெருசா இனி அழிச்சு போடு அப்படிலாம் சொல்லாம, ஆமா நீ அதை விட்டுரு. மேக்சிமம் கோவப்படாம இரு, பொறாமப்படாம இரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிட்டே இருக்க. ஹல்லேலூயா. ஆமா, கோவமே வராதுன்னு சொல்ற யாராவது இங்க இருக்கிறீங்களா? ஒரு கை உயரல. ஆண்டவர் அதனால தெளிவா, ஆண்டவர் தெரியும் எது நமக்கு அழிக்க முடியும், எதை விட முடியும், எல்லாம் தெரியும். அவன் எனக்கு கோபப்படாமலே இருக்க முடியாது அப்படி பைபிள் சொல்லல. நீ விட முடியும். நீ கிறிஸ்துவுக்குள்ள சரியா உருவானா உன் சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அவன் ஒருத்தன் பண்ற பிரச்சனையை பார்த்து கோபத்துல அடிச்சுட்டு வந்த ஒருத்தனை குறித்து ஆண்டவர் ஒரு நாள் சாட்சி கொடுக்கிறார், இவன் சாந்த குணம் உள்ளவன். மிரியாம் ஆரோனும் பேசும்போது மோசே கோபம் வராமலே இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு வெளிப்பட்ட கிரியை இன்னைக்கு வெளிப்படல. ஏன்னா அவன் இப்போ தேவனோட அதிகம் பேசுகிறவன், முகமுகமாய் பேசுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள போக 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 எங்க உண்மையில இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு முழுமையான ஒரு மாற்றம் வந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்ல முடியும், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அநேக சுபாவங்கள் இன்னைக்கு இல்ல. அது அங்கீகரிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. நிறைய மாத்தி இருக்கிறார்ல. அதனாலதான் தாவீது சொல்றார், தேவனுக்கு பயந்தவர்களே கூடி வந்து கேளுங்கள், கர்த்தரின் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் அப்படின்றார். என் சரீரத்துக்கு செஞ்சது இல்ல, என் ஆத்மாவுக்கு. ஏன்னா அவ்வளவு மாற்றத்தை நமக்கே நம்மள பார்த்து ஆச்சரியமா இருக்கு, இது நானா அப்படின்னு. அதனாலதான் நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோவையும் இப்ப நம்ம போட்டோ எடுத்து பார்த்தா என்ன அழகா, அப்படி அழகாக்கிட்டே இருக்கிறா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படி சொல்லுங்க. எப்பா என்ன சிரிப்பு வருது பல்லு. சில சிஸ்டர் யோசிக்க, இன்னைக்கு நான் மேக்கப்பே பண்ணலையா, அப்ப இன்னைக்கு தான் அழகா. இந்த கிரியைகள் நமக்கு மேக்கப்பா மாறுவதாக. மற்ற மேக்கப்போட இந்த மேக்கப் போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை சொல்லிச்சிடும். உங்க வாழ்க்கையை அநேகர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப விட்டு விட வேண்டியதை விட்டு விடணும். அடுத்து கலைந்து போடுங்கள். எதை கலைந்து? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். பர்த்திமேயு ஆமென் இயேசுவே என்று கூப்பிட்டதும் சீஷர்களை பார்த்து சொல்றார், அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவன் செய்த முதல் காரியம் தெரியுமா? இயேசு கிட்ட போறேன் அப்படி தெரிஞ்சதும் அவன் செய்த தன் பழைய வஸ்திரத்தை எரிந்து விட்டேன். பழைய வஸ்திரத்தை எரிஞ்சிடணும். அது நம்ம கையில இருந்துடக்கூடாது. பழைய மனுஷனை களைந்துடணும். நம்ம லைஃப்ல இன்னும் அது தரித்துக் கொண்டு இருப்போமானால் கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது, சொந்தமாக்க வரும்போது அது பெரிய பாதிப்பை உண்டாகும். களைந்து போடுங்க. அழிக்க வேண்டியதை அழிச்சிருங்க. ஆமா, விட்டு விட வேண்டியதை விட்டுருங்க. களைந்து போடதை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதோ என் தேவன் சொந்தமாக்க வரப்போகிறார். ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. இது நான் பேச போகிற வார்த்தை. ஆமென். அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் பிரதானமாய் அடியானோடு கடந்த வாரத்தில் இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். அவர் நம்மை சொந்தமாக்க வரும்போது அவருக்கு நம்மேல் பிரியம் இருக்க வேண்டும். ஆமென். நம்மை தெரிந்தெடுக்கும் போது அவர் நம்மை அன்பு வைத்துதான் தெரிந்தெடுத்தார். நம்மை பிரியம் வைத்துதான் தெரிந்தெடுத்தார். அதான் பாடணுமே, என் மீது அன்பு கூர்ந்து. ஆமென். யோவான் எழுதும் போது எழுதுகிறார், அவர் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்தார் என்று. அவர் நம்மை பிரியம் வைத்துதான் அவர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுக்கும் போது வைத்த பிரியம் சொந்தமாக்கும் போது இருக்கும். இதுதான் ஆவியானவர் எச்சரித்தார். உன்னை நான் தெரிந்து கொண்ட அந்த பிரியம் நான் சொந்தமாக்க வருவேன்ல, அப்பவும் உன் மேல இருக்கணும்பா. அதுக்கு ஏற்றாற் போல நீ வாழ்ந்துரு அப்படின்னா, அதற்கேற்றாற் போல வாழ்ந்துரு. ஆமென். கானானை சுதந்திரிக்கும் காலம் சமீபித்து வந்ததும், கானான் பக்கத்துல வந்ததும், இப்ப வேவு பார்த்துட்டு வந்ததும் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பிக் கொண்டிருந்த போது, ஆமென், அது நடுவில் யோசுவாவும் காலேபும் எழும்பி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? நமக்கு பலன் இருந்தா அதை சுதந்திரிச்சிடும். அப்படி அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அப்படி அல்ல. ஒரு வார்த்தை தெளிவா சொல்லுவாங்க, அவர் நம்ம பிரியமா இருந்தார். மீட்கும் போது இருந்த பிரியம் இன்னைக்கு உன் மேல இருக்குதுன்னா நிச்சயம் காணணும் கையில. அவர் மீட்கும் போது உன் மேல வச்ச அந்த பிரியம் அவர் வரும்போதும் இருக்கணும். இதைதான் சபை அறிந்து கொள்ளணும். ஆனா அவர் மீட்கும் போது இருந்த பிரியம், மீட்கும் போது பாவியா இருந்தோம் ஆனா அன்பு வச்சா. ஆனா இனி வரும்போது பாவியா இருந்தா அன்பு வைக்க மாட்டார், பரிசுத்தமா இருந்தா அன்பு வைப்பார். காரணம், அவர் இனி வரப்போறது கிருபை பாராட்ட அல்ல, அவர் வரப்போறது தயவு பாராட்ட அல்ல. அவர் இதோ பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார்.
ஆமென். முதல்ல வந்தது நான் பாவியா இருந்து என் மேல பிரியம் வச்சு தூக்கி எடுத்தா. இனி வரும்போது நான் பாவியா இருந்து பிரிய வைத்து அல்ல, நான் பரிசுத்தமா இருந்து பிரிய வைத்து தூக்கி எடுப்பார். அதனாலதான் யோசுவா காலம் என்ன சொல்லியிருக்கணும் உண்மையிலே. அவ பிரியம் இல்லாமலே எவ்வளவு நாள் நடத்தினாரு, பிரியம் இல்லாமலே எவ்வளவு நாள் கொண்டு வந்தாரு, பிரியம் இல்லாமலே எவ்வளவு நாள் போஷித்தாரு. பிரியம் இருக்குது. ஆனா அவர் சுதந்திரிக்க வரும்போது, சொந்தமாக்க வரும்போது கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா அவருடைய பிரியம் குறைஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனோக்கை குறித்து ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அடுத்த வார்த்தை கவனிங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இன்னைக்கு பாவியா இருந்த நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நிற்க ரீசன் என்னன்னு கேட்டா ஒரு வார்த்தை, என் மேல பிரியம் வச்சு தெரிந்தெடுத்தா. இந்த வார்த்தை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்றேன். இனி சொந்தமாக்க வரும்போதும் யார் மேல பிரியம் இருக்கிறாரோ அவங்களது சொந்தமாக்குவார். ஏனோக்கை குறித்து அவர் எடுத்துக்கொண்டார். ஆனா அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக என்ன சாட்சி பெறுகிறான் என்றால் தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன். ஆமா, இந்த பிரியமானவன் என்கிற இந்த அனுபவத்திற்குள்ளாய் சபை கடைசி வரை காணப்பட வேண்டும். எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் வார்த்தைகளை இப்படி எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் வரை வாசிக்கலாம் வேகமாக. விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமா விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏன் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் என்றால் 8ல சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு குடி போகி கர்த்தரிடத்தில் குடியிருக்க நான் விரும்புறேன் அப்படின்றார். எனக்கு அங்க சொந்தமாக்கணும், அந்த பரலோகத்தை எனக்கு அவனை சொந்தமாக்குறதுக்கு இந்த தேகத்துல நான் குடியிருக்கும் போது எப்படி இருக்க விரும்புகிறேன் என்றால் அவருக்கு பிரியமா இருக்கவே. ஒவ்வொரு நாள் ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று நீரே என் தேவன், நீரே என் பாடும் நல்ல பரிசுத்தாவியானவர். ஆமென். செம்மையான வழியிலே ஹல்லேலூயா, செம்மையான வழியிலே நடத்தவே. மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, அவருக்கு பிரியமாய் வாழுகிற இடத்தில் வெளிப்படுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் முதன்மையாய் வைத்து நான் பேச விரும்புகிறேன். இது அவர் வரும்போது ரொம்ப எதிர்பார்ப்பார். அவர் வரும்போது நாம் அவருக்கு பிரியமா இருக்கணும். அப்படி அந்த பிரியம், அது என்ன பிரியம்? யோவான் 6வது அதிகாரத்தின் 39வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிக்கணும். யோவான் 6:39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மொழிபெயர்ப்பில் அதனுடைய அர்த்தம் இப்படி கொடுக்க, இந்த சித்தம் என்கிற வார்த்தைக்கு இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தந்தவைகளில் ஒன்றே நான் இழந்து போகாம அவர் வரும்போது நான் அதை அப்படியே காத்து கொடுக்கிறேன்ல, இது அவருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவன் எந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருப்பானா, தேவன் தந்தவைகளில் ஒன்றையும் இழந்துடக்கூடாது. தேவன் தந்தவைகளில் ஒன்றையும் இழந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருந்தார். அவர் தைரியமா சொல்றார், அவர் தந்தவைகளில் எனக்கு ஒன்றும், ஆமென், நான் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர் வரும் நாளில சொந்தமாக்க வரும்போது அவைகளோடு நான் நிற்பது, அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். இந்த வார்த்தை பேசும்போதே ஒரு கொஸ்டின் கேட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். இன்னைக்கு தேவன் தந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில எந்த நிலையில் இருக்கிறது? முதல்ல உங்க கையில் அது இருக்குதா? அது தந்தது போல இருக்கிறதா? அல்லது எந்த நிலையில் இருக்கிறது? ஆமா, தேவன் தந்தது என்ன? தேவன் தந்த ரட்சிப்பு, தேவன் தந்த அபிஷேகம், தேவன் தந்த தேவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கை, தேவன் தந்த கிருபை வரங்கள், ஹல்லேலூயா, இன்னும் ஆவிக்குரிய அனுபவங்கள். அதை தாண்டி உலக காரியத்துல பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு தந்த குடும்பம், தேவன் தந்த பிள்ளைகள், தேவன் தந்த நன்மைகள், இன்னைக்கு அது எந்த நிலையில் உங்கள் கையில் இருந்து கொண்டிருக்கிறது? இது ஒவ்வொன்றும் நான் எடுத்ததல்ல, தேவன் கொடுத்தது.
இதை நம்புறவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் கையில இருக்கிற சின்னதோ பெரியதோ எல்லாமே நான் எடுத்ததல்ல, தேவன் கொடுத்ததுன்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென். அவர் கொடுத்தது, இதை மறந்துடவே கூடாது. எதுவான கர்த்தர் கொடுத்தது. ஆமென். புருஷன் கர்த்தர் கொடுத்தது, மனைவி சொல்லுங்களேன். ஆமென். சிலர் யோசி, கர்த்தர் தந்தா இப்படியா தரணும்? பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, பெற்றோர் கர்த்தர், பிள்ளைகளா சொல்லுங்க, பெற்றோர் கர்த்தர் கொடுத்தது. ஹalleluya. ஆமென். ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தது. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அது கர்த்தர் கிருபை பாராட்டினது. அபிஷேக கர்த்தர் கொடுத்தது. ஊழியம் கர்த்தர் கொடுத்தது. சபை கர்த்தர் கொடுத்தது. ஒவ்வொன்றும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தந்ததை எவன் ஒருவன் காக்குறானோ, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மனுஷனை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, எதுக்கு இதை தந்தேன் தெரியுமா? சும்மா சாப்பிட்டு அப்படி மறந்து கிடக்கிறது கிடையாது. இதை பண்படுத்தும், இதை காக்கும். இதை நீ பண்படுத்தும், இதை காக்கணும். நிர்விசாரமா இருந்துராத. நான் வரும்போதெல்லாம் இதை பார்ப்பேன், வரும்போதுல இதை பார்ப்பேன். தேவன் தந்த குடும்பத்தை இன்னைக்கு எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், தேவன் தந்த பிள்ளை இன்னைக்கு எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், அவன் பெற்றோரை எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. இன்னைக்கு சபையிலே அதிகமாய் சத்துருடைய கிரியைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறார். அன்பு சபையே, அன்பான குடும்பங்களுக்கு இந்த வார்த்தையை பாரமாய் பேசுகிறேன். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் தந்ததை கணக்கு கேட்கிறவர் வரப்போகிறார். ஹalleluya. அவருடைய பிரியத்தில் மிகப்பெரிய பிரியத்தை தந்ததுல நான் ஒண்ணு இழந்துடக்கூடாது. தந்ததுல சொந்தமாக்க வரும்போது அவர் என்கிட்ட பார்க்கும்போது நான் ஒண்ணு இழந்துடக்கூடாது. அவைகளை கடைசி நாட்களில் எழுப்புவது என் பிதாவின் சித்தமாய் பிரியமா இருக்கிறது. இன்னைக்கு தேவன் தந்தவைகளை நான் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறேன்? ஹalleluya. தேவன் தந்தவைகள் இப்ப கர்த்தர் வந்தார்னா எனக்கு தந்ததெல்லாம் அப்படி சந்தோஷமா எடுத்துக்கொண்டு காட்ட முடியுமா ஆண்டவர்கிட்ட? சந்தோஷமா ஆண்டவரே, நீங்க தந்ததை நான் சேஃபா வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தந்ததை நான் பத்திரமா பாதுகாத்தேன் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இப்படி என்று சொல்லி என் வாழ்க்கையில ஆனாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் வந்தா இப்படி காண்பிக்க முடியுமா? கர்த்தர் நம்ம பிரியமாக இருந்தால் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். அப்ப அவர் தந்ததை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தந்தது பலதும் காணவில்லை, தந்தது பலதும் காணல. இன்னைக்கு காணாததை குறித்த ஒரு பயமும் இல்ல, ஒரு உணர்வும் இல்ல. ஆமா, காணாமலே போட்டோம். இப்படியே எடுக்கிற அநேக உள்ளங்கள் இருந்து தயவு செஞ்சு இந்த வார்த்தையை ஆவியானவர் தரும்போதே பாரப்படுத்தி நான் என்னோட எச்சரித்தார். ஆமா, நான் உனக்கு தந்தது அதை நீ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் உன் கையில தந்தது அதை நீ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வார்த்தை கண்டிப்பா அவன் என்ன எச்சரித்தது போல இந்த கால நேரத்தில் சபை அன்பாய் கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.